வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் குக் வித் சுஜி. எப்போவுமே பரங்கிக்காயை வச்சு நம்ம பொரியல் இது போல தான் செய்திருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான பரங்கிக்காய் பால் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் குக் வித் சுஜியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டக்குன்னு ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த சிம்பிளான பரங்கிக்காய் பால் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பாட் வச்சுருக்கோங்க. இதில் கட் பண்ண பரங்கிக்காயை சேர்த்திடுறேன். நான் இங்கே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பரங்கிக்காய் எடுத்திருக்கேங்க. இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். ரொம்ப அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதுமானது. இங்கே ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கிறேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்திக்கிறேங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது மூடி போட்டு இது வேகட்டுங்க. இப்போ நம்ம இங்க ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கோம். இதுல ஒரு சில்லு அளவுக்கு மட்டும் தேங்காவை கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. துருவன தேங்காவா இருந்ததுன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இப்போ இதை எல்லாத்தையுமே தண்ணி தெளிச்சு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சி வச்சாச்சு. இப்போ பரங்கிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இதில் தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்திடலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் இது வேகட்டும். இது ஓப்பன்லேயே குக் ஆகட்டும். மூடி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இனி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 நிமிஷமாக கொதி வந்துட்டு இருக்கு. தேங்காவோட பச்சை மணம் போயிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம வெல்லம் சேர்த்திடலாம். வெல்லம் இல்லாட்டி நீங்கள் சர்க்கரை கூட சேர்க்கலாங்க. வெல்லம் சேர்த்திட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இந்த வெல்லம் கரையட்டும். இந்த பரங்கிக்காய் பால் கூட்டு பார்த்தீங்கன்னா சாதத்தோட வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி இட்லி, தோசை, அப்பத்தோட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ கடைசியாக 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் மட்டும் குக் ஆகட்டும். பால் ஊற்றுனதுக்கு அப்புறமா ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேணாம். இது பார்த்தீங்கன்னா பால் கூட்டுங்கிறதுனால கடைசியாக நம்ம பால் சேர்த்திருக்கோம். ஒரு 2 to 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இங்கே ஒரு சின்னதாக தாளிப்பு சட்டி வச்சுருக்கோம். இதில் முதல்ல நம்ம எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிட்டோம். அடுத்ததாக நம்ம இதோட 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த சூட்டிலே பொரியட்டும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணாட்டி டக்குன்னு அந்த ஜீரகம்லாம் கரிஞ்சு போயிடும். அதனால ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தாளிப்பை கொட்டிடலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான டேஸ்டியான பரங்கிக்காய் பால் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்த இந்த பரங்கிக்காய் பால் கூட்டு ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இது போல சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டக்குன்னு உங்களை ரீச் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.